ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரான் இருக்கார்ல, அவர் இப்போ என்ன சொல்கிறாரு, ஏங்க இந்த ஹார்மோஸை ஈரான் பிளாக் பண்ணிச்சு, ஓகே, எதுக்காக ரஷ்யன் ஆயில் மேலே இருக்க சாங்ஷன்ஸை அமெரிக்கா தூக்கணும்? எனக்கு புரியலையே. எங்கேயோ நடக்குது, இங்கே ஒரு தூக்குறாரு ட்ரம்ப்பு. இது எனக்கு வருத்தம்ப்பா அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. ட்ரம்ப்பு கிட்ட என்ன சொல்கிறாரு, ஏன்பா உலகம் முழுக்க ஆயில் ஷார்ட்டேஜ் ஏற்படுதில்ல, இதுக்கு நாங்களும் ஒரு காரணம், அமெரிக்கா தான் காரணம் என்ன கேட்டால். ஸோ நாங்கள் தான் இந்த பிரச்சனையை ஆரம்பித்தோம், அதனால் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறோம்ப்பா, அதனால் எங்ககிட்ட இருக்க ஆயில் ஸ்டாக் பையில் நாங்கள் சர்வதேச மார்க்கெட்டில் கொடுத்துருவோம், இதனால் மட்டும் சரி பண்ண முடியாத பிரச்சனையை ரஷ்யாவும் இப்போ இறங்கினாங்கன்னா களத்தில் ஆயிலை கொடுத்தாங்கன்னா நிறைய நாடுகள் அதே வேலையில் கூட பழைய வேலையில் கூட வாங்கிப்பாங்களே, அதுக்காக தான் நாங்கள் அந்த சாங்ஷன்ஸை தூக்கலான்னு சொல்கிறோன்னு அவர் சொல்கிறாரு ட்ரம்ப்பு. ஆனால் மேக்ரான் சொல்கிற இது கடுப்போட வெளிப்பாடாக தான் இங்கே தெளிவாக தெரியுது. ஏன்னா அவரே என்ன சொல்கிறாரு, ஏங்க நமக்கு ஈரான் இஷ்யூவை விட யுக்ரைன் இஷ்யூ தான் பெருசு, நாம் எல்லாம் அதுக்காக தான் ஒன்று சேர்ந்தோம். ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யுக்ரைன் இஷ்யூ அப்படியே ஓரமாக தள்ளிட்டு ஈரான் விஷயத்தில் இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கீங்க, நம்மளோட ஃபோக்கஸை ஷிஃப்ட் ஆகுது, உங்களுக்கு தெரியுதா, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு மேக்ரான் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏற்கனவே அமெரிக்கா மேலே மேக்ரானுக்கு சம கடுப்பு இருக்குது, அது நம்மளுக்கே நல்லா தெரியும். ஒரு முறை ட்ரம்ப்பை பார்க்க போனப்போ அவரை நடு ரோட்டில் நிற்க வச்சுட்டு, யாரை, மேக்ரான் அமெரிக்காவில் நிற்க வச்சாங்க, அதிபர்னு கூட பார்க்கலையே, வெயிட் பண்ண வச்சுட்டாங்க, எங்கள் பிரசிடென்ட் வராருங்க நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு. இவர் ட்ரம்ப்புக்கு டைரெக்டாக கால் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை, வெயிட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் கடுப்பில் நடந்தே போனாப்புல. இது மட்டுமா, அவரோட மனைவி கையால் ஒரு குத்து வாங்கினார்ல மூஞ்சில், இந்த கன்னத்தில், அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை ட்ரம்ப் போகிற வர இடங்களை வச்சு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாப்புல. என்ன இந்த போல் சன்கிளாஸ்லாம் போட்டு வராரு மேக்ரானு, திரும்ப என்ன ஆச்சுன்னு தெரியலன்ற மாதிரி அவர் கலாச்சிட்டு இருந்தார். இப்படி இவங்க 2 பேருக்கு இடையில ஆல்ரெடி இந்த வார்த்தை போர் போயிட்டுருக்கு. இதில் இப்பயும் இதை அப்படியே நீட்சியாக பார்க்க முடியுது இந்த இஷ்யூலையும். ரைட்டு.